வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ரீசன்ட் டைம்ஸில் அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கண்ணாப்பண்ணான்னு ஏறிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு கோர்ட் கேஸ் முடிஞ்சோடனே சரி ஸ்பெசிஃபிக்காக அதனால் அதானி இன்ஜின் கீழே என்னென்ன ஸ்டாக்லாம் கொஞ்சம் சூடாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் இப்போ ஏதாவது கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் போயிடுச்சா அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலிசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டாடா குரூப் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தோம். அதானி குரூப் கீழே மொத்தம் 10 ஸ்டாக் இருக்கு. அந்த 10 ஸ்டாக்ல எதை கன்சிடர் பண்ணலாம், எப்போ எக்ஸிட் ஆகணும், என்ன மாதிரியான வேல்யூவேஷன்ல இருக்குங்கிறத இன்டெப்தா டீட்டெயில் அனலிசிஸ் பண்ணி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா மறந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பட்டனும் போட்டுருங்க. ஸோ ஓவரால் அந்த 10 குரூப்பையும் சேர்த்து மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன் 19.2 lakh crore. இதில் 6 ஸ்டாக் இப்போதைக்கு கரண்ட்டாக அப் ட்ரெண்டில் இருக்குது. 3 ஸ்டாக் கொஞ்சம் சீப்பான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக உள்ளே போயிடலாம். ஓரியோ பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஸ்டாக்ல ஹையஸ்ட் ROI 48% அதானி பவர் தான் கொடுத்துட்ருக்கு. அண்ட் ப்ரைஸியஸ் ஸ்டாக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீனு பிஇ 129 இருக்குது. சீப்பஸ்ட் ஓரியன் சிமெண்ட்டு 8.3 பிஇ. ஸோ முழு வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீப்பாக இருக்குது, இதை பர்ச்சேஸ் பண்ணலாமா அதை பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு போக வேண்டாம். லாஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோவில் எந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத சொல்லுவேன். அதுக்கு ரீசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெச்சே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரம் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் என்டிடிவி தான் இருக்கிற லோயஸ்ட் மார்க்கெட்டல் கேப்பும், ஹையஸ்ட் அதானி போட்டும், அடுத்தபடியாக அதானி பவர், அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், அந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கு. 1 year ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா அதானி சால் இது ஃபர்ஸ்ட், அதானி பவர் செகண்டு, அதானி கிரீனு, அதானி போர்ட்டு, அதானி என்டர்பிரைசஸ் ஆல்மோஸ்ட் 92% ரிட்டர்ன்ல இருந்து அப்படியே குறைஞ்சி ஓரியன் சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் -42% இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ். இதுல ஆல்மோஸ்ட் ஒரு கேட்சியான விஷயம் என்னன்னா, இருக்கிற எல்லா சிமெண்ட் மேக்கிங் கம்பெனியுமே அதானி பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் லாஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்கு. அம்புஜா -26%, ஏசிசி -30%, என்டிடிவி -31%, ஓரியன் சிமெண்ட் -42%. எனக்கு கண்டிப்பாக சிமெண்ட் ஸ்டாக் வாங்கணும்னு ஆசை. அண்ட் அதனால நான் ஏசிசி டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இல்லை, ரைட்டான வேல்யூவேஷனில் வாங்குறதுக்கு. ஸோ ஃப்ரம் ஆர்ஓஇ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் பார் உங்களுக்கு தெரியுதுல, கீழே இருக்கிற லைன், இப்படி இருக்கிற லைன் உங்களுக்கு வேல்யூவேஷன் காட்டும். ஸோ இந்த லைன் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூவேஷனில் இருக்குன்னு அர்த்தம், ஜாஸ்தியாக இருந்தால் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அதானி கிரீன் எனர்ஜியோட பிஇ 129. அதே இது இந்த ஒய் பார்ல இருக்குல்ல, இப்படி அந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது அதானி பவர் தான். ROE 48%, பிஇ 32.54% இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே. ஓரியன் சிமெண்ட்டு, ஏசிசி சிமெண்ட்டு, அம்புஜா சிமெண்ட்டு, இந்த 3ல் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா ஏசிசி தான். இதனால தான் நான் ஏசிசியை கொஞ்சம் டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிஇ 12, ROE 14.31%. சீப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 3 சிமெண்ட் ஸ்டாக்குமே பிஇ கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பிஇ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டபால்னு போய் குதிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டாக போகணும், பிஇயும் ஓகேவா இருந்து ROE போகணும்னா அதானி போர்ட்ஸ் இருக்கு. பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்னொரு தடவை அதை செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரீசனபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. 33 பிஇயும் ROE 14 to 48% கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் டிஃபென்சிவாக இருக்கு. ஃபேர் ப்ரைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்வினாவே அதானி போர்ட்லேருந்து இப்போ நிறைய கேஷ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அதானி கிரீன் பொறுத்த வரைக்கும் பிஇ 84 இருந்து 129 வரைக்கும் இருக்கு. அண்ட் ROE பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் தான், வெறும் 7.22% தான் இருக்கு. ஆல்ரெடி இது ஓவர் ஸ்ட்ரெச்டு, அசம்ஷன் நிறையா இருக்கு, ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக்கு, ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த ஸ்டாக் கண்ணாப்பின்னு ஏறி இருக்கு. டிஸ்கவுண்டட்ல இருக்கிறது ஏசிசி, அம்புஜா சிமெண்ட், ஓரியன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கிளீனாக இருக்கு. பட் ஆனால் ஸ்டாக் இப்போதைக்கு பெருசாக ப்ராஃபிட் மேக் பண்ணலை. வேல்யூவேஷன் முடிஞ்சிருச்சு. ஃப்ரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். அபோவ் த லைன் இருந்துச்சுன்னா அப்வர்ட் ட்ரெண்டு, பிலோ த லைன் இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் ட்ரெண்டு, 200 DMA. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஈஸியாக சொல்கிறேன். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு.
அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி சால் வந்து 49.5% அபோவ் டிஎம்ஏ இருக்கு. அதானி கிரீனுமே அபோவ் டிஎம்ஏ, அதானி என்டர்பிரைசஸ் அபோவ் டிஎம்ஏ 30% கிட்ட இருக்கு. அதானி பவர் 25% அபோவ் டிஎம்ஏ, அதானி போர்ட் 17.5%, அதானி டோட்டல் கேஸ் வந்து 16.3%. ஸோ இது எல்லாமே அப்வர்ட் ட்ரெண்டில் இப்போ கரண்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு அண்ட் அப்வர்ட் ட்ரெண்டில் போகுங்கிறது தான் மார்க்கெட்டோட இண்டிகேஷனும் கொடுக்குது. இப்போதைக்கு மோசமாக இருக்கிறது என்டிடிவி, அம்புஜா, ஏசிசி அண்ட் ஓரியன்ட். ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 70க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம், பிலோ 30 இருந்துச்சுன்னா ஓவர் சோல்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதானி சால் வந்து ஆர்எஸ்ஐ வேல்யூ 68.58, அப்படியே நீங்கள் வரிசையாக வந்தீங்கன்னா அது அப்படியே டிராஸ்டிக்காக ஆகிட்டு இருக்கு. ஓவர் சோல்டு ஜோனில் இப்போதைக்கு இருக்கிறது எந்த ஒரு பெரிய ஸ்டாக்கும் இப்போதைக்கு ஓவர் சோல்டு ஜோன் போல, பட் சிலது ஆல்ரெடி ஸ்ட்ரெச்டு போயிடுச்சு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு என்னோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து 50% அபோவ் டிஎம்ஐல இருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 69 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு, பட் ரொம்ப ஸ்ட்ரெச்சான ஒரு ஸ்டாக்காகவும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது புல் பேக் இருந்துச்சுன்னா தாராளமாக என்டர் ஆகுங்க. அதானி பவர் பொறுத்த வரைக்கும் அபோவ் த லாங் டேர்ம் ஆவரேஜ் இருக்கு, பட் ஸ்லிப் 50 டிஎம்ஏ கீழே ஸ்லிப் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 44. இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, கொஞ்சம் பிரீத்திங் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் நடந்துச்சுன்னா இது மறுபடியும் பாசிட்டிவ் அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிலோ த லைன் டிராவல் ஆகிட்டு இருக்கிறது வந்து அம்புஜா, ஏசிசி அண்ட் ஓரியன்ட். சீப்பாக இருக்கும் இந்த ஸ்டாக்கு. தட் டசன்ட் மீன் இது ரேஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, அன்லெஸ் ஆர் அன்டில் ஏதாவது டேர்ன் அரவுண்ட் இருந்தா. ஸோ ப்ரீவியஸான வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது அதானி போர்ட் அண்ட் பவர் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு அதானி கிரீன் எனர்ஜிஸும் அதானி பவருமே ஒரு மொமெண்டமை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு ஆர்பிட்ராஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வெல்த் கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்ததுல அதானி பவர் 940% கிட்ட 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்னா 78% கொடுத்துருக்கு. ஸோ அதானி பவர், அதானி போர்ட்டு, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதானியில் 5 குரூப் கம்பெனிஸ் வந்து இது வரைக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 1 இயரில் கொடுத்ததே கிடையாது. வேற என்டிடிவி, அம்புஜா, ஓரியன்ட், டோட்டல் கேஸ், ஏசிசி இது எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரம் அ பிகஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ 10 இதில் அதானி பவர் பொறுத்த வரைக்கும் 940% 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டெடி காம்பவுண்டராக நான் பார்க்கறது அதானி போர்ட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து 161% வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப பெருசாக டிராஸ்டிக்காக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி மேலே போனதும் கிடையாது, டிராஸ்டிக்காக கீழே வந்ததும் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெடி காம்பவுண்டராக அதானி போர்ட் வந்து போயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் ட்ராப்பாக நான் பார்க்கறது ஏசிசி சிமெண்ட் தான். 5 வருஷமும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. சீப்பான வேல்யூவேஷன்ஸு. அது டசன்ட் மீன் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு இல்லை, அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் 5 வருஷமும் கொடுத்துருக்கு. ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவரால் சொல்கிறேன், மொத்த காசையும் கொண்டு போய் அதானி குரூப்புக்குள்ளே கொண்டு போய் போட்டுறாதீங்க. அது வந்து நமக்கு திடீர்னு ப்ரொமோட்டரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மொத்தமாக அடி வாங்கிரும். ஸோ ஆல்மோஸ்ட் 2023 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரெகுலேட்டரி பிரச்சனை வந்தோடனே எல்லா ஸ்டாக்குமே போட்டு பொழப்பலம் பிறந்தாங்க. இப்போதான் அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பேசுறது வந்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு. நமக்கு ஆஸ் இன்வெஸ்டராக 3-4 வருஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. வேல்யூவேஷன் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் அதானி கிரீன் 121 டைம்ஸ் வந்து வேல்யூவேஷனில் இருக்குது. டோட்டல் கேஸ் வந்து 120 டைம்ஸ். நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரம் அன் சைக்கிளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பவர் டிராஃபிக்கு, போர்ட் வால்யூமு, சிமெண்ட்டு இது எல்லாமே டிமாண்டை பேஸ் பண்ணி ஸ்விங் ஆகும். இப்போ 48% ROI இருக்குது. இந்த சைக்கிளிக்கல் நம்பர் வந்து இப்படியே கண்டினியூ ஆகுங்கிற அர்த்தமும் கிடையாது. எந்த டைமில் என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக போர்ட் பிஸ்னஸ்ஸு, பவர் பிஸ்னஸ்ஸு, சிமெண்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். இது அதானி குரூப்புக்கு மட்டும் இல்லை, ஜென்ரிக்காகவே சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதானி போர்ட் இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் 1826 ரூபாய். பிஇ பொறுத்த வரைக்கும் 33 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.7% இருக்குது. அதானி போர்ட் வந்து இப்போதைக்கு ஏதாவது ஒரு ட்ராப்பை நோக்கி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 1400 1500 வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இறங்கிருங்க. அண்ட் ரன்னர் அப் செகண்ட் ஸ்டாக்காக நான் சொல்கிறது அதானி பவர். ஸோ அதானி பவர் பொறுத்த வரைக்கும் ROI 48% இருக்குது. ஸோ அண்டர் 50 டிஎம்ஏ இருக்குது. இது எப்போவாச்சும் 200 டிஎம்ஏ 50 டிஎம்ஏ தாண்டி மேலே போச்சுன்னா
தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த மொத்த லிஸ்ட்லையுமே நான் என்டிடிவி பற்றி பேசியிருக்க மாட்டேன், அது லிஸ்ட்லேயே இல்லை, அப்படியே வெல் லெஃப்ட்டு விட்டுருங்க. அதானி போட்டு தான் கோரு பவர் வந்து அக்யூமுலேட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து 217 ரூபாய் கிட்ட இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கூல்டவுன் ஆகி அக்யூமுலேட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட வாங்கி வைங்க, லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா. அதானி என்டர்பிரைசஸ் வாட்ச், அதானி கிரீன் வாட்ச், அதானி எனர்ஜி அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து வாட்ச், அம்புஜா சிமெண்ட்டு, ஏசிசி சிமெண்ட், இது எல்லாமே கொஞ்சம் வேல்யூவாக இருக்குது. பட் இது வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அதானி டோட்டல் கேஸ் வந்து வாட்ச்சு, ஓரியன் சிமெண்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.